அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எங்கள் அன்பிற்குரிய அப்படி போட்டிருக்காங்கல்ல, எங்கள் அன்பிற்குரிய அப்படிங்கிறதுல பெரிய இரு போட்டு அது பக்கத்துல இக்கு போட்டிருக்காங்க. என்ன செய்யணும்? பெரிய இரு பக்கத்துல இக்கு போடவே கூடாது. அதாவது வல்லின ரகர இருக்கு பார்த்தீங்களா? வல்லின ரகர மெய்யெழுத்து இருக்கு பார்த்தீங்களா? வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து வல்லின மெய்யெழுத்து வரவே கூடாது. இப்ப வல்லின மெய்யெழுத்து இரு, வல்லின மெய்யெழுத்து இரு. அப்ப இருக்கு பக்கத்துல இக்கு வரக்கூடாது இல்ல. ஏன்னா வல்லின மெய்யெழுத்து இரு, வல்லின மெய்யெழுத்து இருக்குதானே. அப்ப வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து வல்லின மெய்யெழுத்து வரக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? எங்கள் அன்பிற்குரிய, அவ்வளவுதான். எங்கள் அன்பிற்குரிய அந்த குறியங்கிறதுல எந்த அறிவு போட்டிருக்கா பார்த்தீங்களா? பெரிய அறிவு போட்டிருக்காங்க. பெரிய அறிவு போட்டா குறினா அடையாளம்ங்கிற பொருளாயிரும். இப்ப அன்பிற்குரிய அப்படிங்கும்போது சின்ன அறிவு வரும். அன்பிற்கு உரிய தானே. அன்பிற்கு உரிய அப்படிங்கிறத அன்பிற்குரியன்னு சேர்த்து எழுதும் போது வருது. அப்ப அன்பிற்கு உரிய சின்னறி போடுறது, அதாவது இடைநரகர அறிவு போடுறது. அப்ப இடைநரகர அறிவு போட்டு எங்கள் அன்பிற்குரிய தமிழக வெற்றி கழகைக்கு போடாம விட்டாங்க. தமிழக வெற்றி கழகைக்கு போடாம விட்டாங்க. கண்டிப்பா ஏற்கனவே 2024 பிப்ரவரி 2 தமிழக வெற்றி கழகைக்கு போடாம விட்டுருந்தாங்க. நான் உடனே இக்கு போடுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அற்புதமான கட்சி ஒன்றை தொடங்கி இருக்கிறாரு. கட்சியினுடைய பேர் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு போட்டிருக்காரு. என்ன வரணும் அப்படின்னா தமிழக வெற்றிக்கு வரணும், வெற்றி கழகம் வரணும். ஏன் வரணும் அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது நிலைமொழி, கழகம் அப்படிங்கிறது வருமொழி. வெற்றியில ரீ இருக்கு பார்த்தீங்களா, அது இகர ஈற்றுச்சொல்லு. இகர ஈற்றுச்சொல்லு எங்கெங்கெல்லாம் வருதோ அதை தொடர்ந்து என்று சொல்லக்கூடிய 4 எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா ஒரு ஒற்றெழுத்து நிற்கும். அப்ப வெற்றி கூட்டல் கழகம், வெற்றி கழகம் இக்கு வரும். இதுக்கு என்ன விதி அப்படின்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயர்முன் மிகும் என்ற விதிப்படி வெற்றி கூட்டல் கழகம், வெற்றி கழகம் அப்படி வரும். சரிங்களா? உடனே 2024 பிப்ரவரி 17 தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் இக்கு போட்டாங்க. கடந்த பிப்ரவரி 2 நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சி ஒன்றை தொடங்கியிருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர்ல ஒரு ஒற்றுப்பிழை இருந்ததை நாம் குறிப்பிட்டிருந்தோம். பிப்ரவரி 2 அந்த காணொலியை நாம் பதிவிட்டிருந்தோம். இந்த காணொலி இன்ஸ்டாகிராமில் 15 லட்சம் பார்வையாளர்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அதுக்கு பிறகு கல்விச்சாலை யூடியூப் மூலமாக 69,000 பார்வையாளர்களை சென்று கொண்டிருக்கிறது. இதற்கிடையே பிப்ரவரி 17 இன்று நடிகர் விஜய் அவர்கள் கட்சி பெயரில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விடுவோம் என்று அறிவித்திருக்கிறார். இது தமிழுக்கு கிடைத்த வெற்றி என்று தான் நான் நினைக்கிறேன். நமது காணொலி மூலமாக பல கருத்துக்களை எடுத்துச் சொன்ன நேயர்களுக்கும் கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கும் பிழை திருத்தம் செய்த தமிழக வெற்றி கழகத்திற்கு கல்விச்சாலையின் சார்பாகவும் மின்னம்பலம் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா போட்ட பிறகு என்ன செஞ்சிருக்காங்க? தமிழக வெற்றி கழக போடாம. அப்ப என்ன செய்யணும்? தமிழக வெற்றி கழக போட்டு எம்எல்ஏ டாக்டர் டி.கே. பிரபு அவர்களுக்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. இதயம் கனிந்தன வரும், இதயம் கனிந்தல் போட்டிருக்காங்கல்ல, அந்த எந்த நீ போட்டிருக்காங்க? தன்னகர நீ போட்டு ரன்னகர நீ போடணும். ஏன்னா கனி அப்படிங்கிறதுக்கு கனி அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? தன்னகர நீ போடாம ரன்னகர நீ போட்டு என்ன செய்யணும்? இதயம் கனிந்தல் போடணும். இதயம் கனிந்த என்று சொல்வதற்கு பதிலாக என்ன செய்யணும்? அந்த க இருக்கு பார்த்தீங்களா, இதயம் கணிதல க இருக்கு பார்த்தீங்களா, க வந்துட்டாலே இம்மு போயிடும். இம்மு போன பிறகு என்ன செய்யணும்? இதயம் கூட்டல் கணிந்த, இதயங்கணிந்த இங்கு போடணும். இதயங்கணிந்த வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் இங்கு போட்டுருக்காங்க, போடக்கூடாது. வாழ்த்துகள் போட்டா போதுமா? சரிங்களா? எங்கள் மருத்துவர் டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள் எங்கள் தொகுதியான காரைக்குடி தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்க இருக்கிறார். அவருக்கு என்னுடைய சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான பிழைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.